nandi sura pura avino metudika nandi sura apa. Metudika sotari apa. Namati ninga sura pura nandi sura apa. Ana pura ninga sura apa. Ninga metudika sotari apa. Ninga maranga pada nandi sura apa. Avino metudika nandi sura apa. Metudika sotari apa. Avino metudika nandi sura apa. Avino metudika apa. Jawab akan sila pura bantu akan itu benar kalangan jadi kubur. Kami telah bandai sudah kalian dapat bertopa bantu akan itu benar kiri singar. Kami pun benar tengah sering apa. Nak pura arah kalangan jadi kubur. Arah kuring sepa arah kuring mati asal apa. Anu anu depan apa. Naga pura bati kalang jiwi kapura. Satya asura ngapa matuli kanda. Haleluya. Nanga sangitu kura-kura selapura. Sangitam Nutina Petiar en français, Somme 146, vas-y Gaboro. Psaume 146, louez l'Éternel. Mon âme louez l'Éternel. Je louerai l'Éternel tant que je vivrai. Je célébrerai mon Dieu et tant que j'existerai. Ne me confiez pas aux grands, aux fils des hommes qui ne peuvent sauver. Leur souffle s'en va, ils rentrent dans la terre. Dans ce jour, leurs desseins périssent. Heureux ceux qui secourent le Dieu de Jacob, qu'ils explorent l'Éternel son Dieu. Il fait des cieux de la terre, la mer et tout ce qui s'y trouve. Il garde fidèle à toujours, il fait droit aux opprimés. Il donne au pain aux affamés, l'Éternel délivre les captifs. L'Éternel ouvre les yeux des aveugles, l'Éternel redresse ceux qui sont courbés. L'Éternel aime les justes, l'Éternel protège les étrangers. Il soutient aux orphelins et la veuve. Mais il renverse la voix des méchants, l'Éternel règne éternellement. Ton Dieu au Sion subsiste d'âge en âge, louez l'Éternel. Amen. Haleluya. Narai kula kana Surapura bayat nandi Surapura. Avena metudi kana bangata kana nandi Suramapa. Dengan mati dengan Surapura kana nandi Suramapa. Avena metudi kana sotoi kana nandi Surama. அப்படியே ஸ்தோத்திரிக்க போறோம். நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிற மாண்டவர் அப்படியே வாய்களை திறந்து ஸ்தோத்திரிக்க போறோம். நன்றியோடு துதிக்கிற மாண்டவரே ஸ்தோத்திரிக்கிற மாண்டவரே உங்களுடைய புறக்கார நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிற மாண்டவரே ஹalleluya நன்றி ஆண்டவரே துதிக்கிற மாண்டவரே இயேசு
எனக்காயும் திட்டங்கள் பெரிதல்லவோ, நான் கொண்ட திட்டங்கள் சிறிதாயினும் ஐயா எனக்காயும் திட்டங்கள் பெரிதல்லவோ. புழுதியில் இருந்து என்னை உயர்த்தினீரே, ராஜாக்களோடு அமர்த்தினீரே. புழுதியில் இருந்து என்னை உயர்த்தினீரே, ராஜாக்களோடு அமர்த்தினீரே. உந்தன் கிருபைகளை என்னில் நான் பாடுவேன், உந்தன் மகிமைதனை என்னில் நான் துதிப்பேன். உந்தன் கிருபைகளை என்னில் நான் பாடுவேன். எல்லாரும் உற்சாகமாக பாடப் போகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா,
இருந்தாலும் இந்த நாளிலும் கூட சந்திக்கப்படும்படியாக ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. ஆராதிக்கிற 2-3 பேர் எந்த இடத்துல நின்று ஆராதிக்கிறீங்களோ அந்த இடத்துல இறங்கி வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன தேவன் இந்த இடத்துல ஆவியானவர் இந்த இடத்துல இறங்கி இருக்கிறார். நீங்கள் அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராயிருக்கிறார். என்ன தேவையா இருந்தாலும் என்ன வியாதியா இருந்தாலும் இந்த நாளிலே கர்த்தர் உங்களை சந்திக்க வல்லமுள்ளவராயிருக்கிறார். எல்லாரும் வாய்களை திறந்து சோத்தரிங்க. சோத்திரம் அப்பா, நல்லவரே சோத்தரிக்கிறோம், வல்லவரே சோத்தரிக்கிறோம் அப்பா, ஆவியானவரே சோத்தரிக்கிறோம். ஆவியானவரே நன்றி அப்பா. ஆவியானவர் இந்த இடத்திலே இந்த பிள்ளைகளை தொடும்படியா ஜெபிக்கிறேன். சோத்திரம். விண்ணக மேகம் இறங்கணும், வல்லமை மழையாய் பொழியணும். விண்ணக மேகம் இறங்கணும், வல்லமை மழையாய் பொழியணும். உள்ளங்கள் நிரம்பணும், நதியாய் பாயணும். எல்லா உள்ளங்கள் நிரம்பணும், நதியாய் பாயணும். விண்ணக மேகம் இறங்கணும், வல்லமை மழையாய் பொழியணும். விண்ணக மேகம் இறங்கணும், வல்லமை மழையாய் ஆவியானவர் தொடும்படியா ஜெபிக்கிறேன். இடங்கொள்ளாமல் போகும் மட்டும் இறங்கி வரணும், பெருமழையாய் இறங்குமப்பா. நாமல் போகும் மட்டும் இறங்கி வரணும், பெருமழையாய் எழுப்புதல் தேசத்தில் காண வேண்டும், எழுப்புதல் தேசத்தில் காண வேண்டும், கண்கள் காண வேண்டும், ராஜா கண்கள் காண வேண்டும். உள்ளங்கள் நிரம்பணும், நன்றி அப்பா, நதியாய் பாயணும். உள்ளங்கள் நிரம்பணும், நதியாய் பாயணும். விண்ணக மேகம் இறங்கணும், வல்லமை மழையாய் பொழியணும். விண்ணக மேகம் இறங்கணும், வல்லமை மழையாய் பொழியணும். ஆதி திருச்சபை அற்புதங்கள் நடக்கணுமே எங்கள் சபைகளிலே. சோத்திரம் அப்பா. அற்புதங்கள் நடக்கட்டும் ஐயா, அதிசயங்கள் நடக்கட்டும் ஆண்டவரே. சனங்கள் விடுதலையாக்கட்டும் அப்பா. யாதிலிருந்தும் விடுதலையை கட்டணும்படியாக ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. குருடர்கள் பார்க்கணும், செவிடர்கள் கேட்கணும், குருடர்கள் பார்க்கணும், செவிடர்கள் கேட்கணும், முடவர்கள் நடக்கணுமே. ராஜா முடவர்கள் நடக்கணுமே. நிரம்பணும், நதியாய் பாயணும். உள்ளங்கள் நிரம்பணும், நதியாய் பாயணும்.
எங்கள் மத்தியிலே உலாவுகிற தேவன் ஐயா. ஆண்டவரே, உம்முடைய சபை நடுவிலே உலாவுகிற தேவனப்பா, இந்த நாளிலும் கூட எங்கள் சபைக்காய் நீ இறங்கி வந்ததுக்காய் நன்றி ஆவியானவரே. நீர் எங்களை தொட்டதுக்காய் ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கூட இன்னுமாய் நீர் எங்களோடு பேசும்படியா ஜெபிக்கிறேன். வார்த்தையின் மூலம் இந்த பிள்ளைகளோடு நேரப்படும்படியா ஜெபிக்கிறேன். வார்த்தையானதை சத்துருவானவன் பொறுக்கி போடாதபடிக்கு கர்த்தாவே இந்த பிள்ளைகளுடைய இருதயத்திலே அது பயிராய் வளர்ந்து மரமாய் முளைத்து ஆண்டவரே கனி கொடுக்கத்தக்கதாய் என்றவன் கிருபை செய்யும்படியா ஜெபிக்கிறேன். இயேசப்பாய் மகிமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஸ்தோத்திரம். நாங்கள் யாவரும் அமர்ந்து கொள்வோம். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. உற்சாகமாக இருக்கிறீங்களோ? கர்த்தருடைய பிள்ளைகள் எப்பொழுதும் உற்சாகமாக இருக்க வேண்டும். Les enfants de l'Éternel doivent toujours être enthousiastes. கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். Au nom de l'Éternel et notre Rédempteur, je vous salue et vous souhaite la bienvenue. ஆமென். இன்றைக்கு 3 நாளாய் கர்த்தர் எங்களோடு இந்த இடத்திலே இடைப்பட்டுக் கொண்டிருக்கிறார். Ça fait 3 jours que le Seigneur est avec nous. ஒரு வசனம் இந்த நாளிலும் கூட En ce jour, nous allons தேவன் மனுக்குலத்துக்கு வைத்திருக்கிற தேவ திட்டம் என்ற தலைப்பிலே சில காரியங்களை பார்க்க போகிறோம். Le titre de ma prédication est le projet de Dieu pour l'humanité. அந்த தெய்வம் மனுக்குலத்துக்கு வைத்திருக்கிற ஒரு பெரிய திட்டத்தை வச்சிருக்கிறார். Notre Dieu a un grand projet pour cette humanité. அத கண் காணவும் இல்லையா, Nos yeux ne l'ont point vu, காது கேட்கவும் இல்லையா, notre oreille ne les a point entendus. மனுஷனுடைய இருதயத்திலே அது தோன்றவும் Cela n'a pas sondé dans le cœur de l'être humain. தேவன் வச்சிருக்கிறார். Le Seigneur les a அந்த திட்டத்தை prévus. சிலதை பார்க்க போகிறோம். Ces projets-là que nous allons voir aujourd'hui. ஏசாயா 45 அதிகாரம் Ésaïe 45, 5-6 வசனம் சொல்லுகிறது, les versets 5 et 6 nous disent: நானே கர்த்தர், Je suis l'Éternel, வேறொருவர் இல்லை, il n'y en a point d'autre. என்னை தவிர தேவன் இல்லை. Or moi, il n'y a point de Dieu. கிடையாது. Il n'y en a point. சொல்லுகிறார் உறுதியாய், Il lui dit ça fermement. நானே கர்த்தர், வேறொருவர் இல்லை, Je suis l'Éternel, il n'y a point d'autre. என்னை தவிர வேறொருவரும் இல்லை. Or moi, il n'y a point d'autre Dieu. என்னை தவிர வேறொருவர் இல்லை என்றும், Or moi, il n'y a point d'autre Dieu. சூரியன் உதிக்கிற திசையிலும் C'est afin que l'on sache du soleil levant au soleil couchant. அது அஸ்தமிக்கிற திசையிலும் Vas-y. அறியப்படும் படிக்கு நீ என்னை அறியாதிருந்தும் உன்னை நான் இடைக்கட்டு கட்டினேன். நானே கர்த்தர், வேறொருவர் இல்லையா. Que hors moi, il n'y a point de Dieu, je suis l'Éternel et il n'y a point d'autre. ஆமென். Amen. ஏசாயா 45 Ésaïe 45, les versets சொல்லுகிறது. 5 et 6 nous ஆமென். disent. என்ன Amen. சொல்றார் தெரியுமா? Qu'est-ce qu'ils nous disent? என்னை தவிர வேறொருவர் இல்லையா, Il n'y a இல்லை என்றும், point de Dieu que moi. சூரியன் உதிக்கிற திசையிலும் அது அஸ்தமிக்கிற திசையிலும் C'est afin que l'on sache du soleil levant au soleil couchant. அறியப்படும் படிக்கு Je t'ai saint avant que tu me connusses. நீ என்னை அறியாதிருந்தும் நான் உனக்கு இடைக்கட்டு கட்டினேன். Je t'ai saint avant que tu me நானே connusses. கர்த்தர், வேறொருவர் இல்லை. Je suis l'Éternel, il n'y en a point d'autre. நாங்கள் ஆராதிக்கிற ஆண்டவர் Nous qui adorons notre Seigneur, nous Uirodu louons. irukkirar. Il est vivant, இங்கதான் இருக்கிறார். il est présent parmi nous. ஆமென். Amen. நாங்கள் இவ்வளவு நேரம் ஆராதிச்சோம். Nous avons loué le Seigneur pendant tout ce temps-là. உயிரோடு இருக்கிறார். Il est vivant, இங்கதான் இருக்கிறார். il est ici parmi nous. அவருடைய வல்லமையை, அந்த விடுதலையையும் Sa puissance et sa délibération, நாங்கள் உணர்ந்து கொள்ள nous முடியும், devons le ressentir, அதை பெற்றுக்கொள்ள nous முடியும். devons l'acquérir. அவர் ஏதேன் தோட்டத்திலே Au jardin d'Éden, ஆதாமோடு ஏவாளோடு அவர் பேசினார். il a parlé avec Adam, விசேஷமா et ஆதாமோடு பேசினார். spécialement avec Adam. அவர்தான் C'est lui. எல்லாவற்றையும் செய்து முடித்தவர். Il a fait toutes ses œuvres. Il les a சபையை accomplies. கட்டுவேன் என்று சபையை ஸ்தாபித்தவர் அவர்தான். C'est lui qui a இது fondé மனிதனுடைய l'Église. சிந்தனையில இது உருவாகிற Ce சபை ne அல்ல. sont pas des œuvres qui nous sont arrivées par l'être humain. நான் தான் சபையை கட்டினேன். C'est lui qui a fondé அது l'Église. பாதாளத்தின் வாசல் மேற்கொள்ளாதென்று வாக்குத்தத்தம் பண்ணி இந்த சபைகளை நியமித்தவரும் அவர்தான். உலகத்தில் உள்ள சபைகள் Il a எல்லாவற்றையும் promis, c'est lui qui a fondé toutes les églises. Ils ne parcourront pas les portes de l'enfer. தெரியுமா, அவர் சபையை தேடித்தான் வரவும் போகிறார். Et il va venir nous rechercher l'église. சபையானது அவருடைய வருகையை எதிர்நோக்கி பார்க்க வேண்டும். Et l'église, nous devons espérer à son avenir. சபையை நோக்கி பார்த்து வரப்போகிறார். Il va venir voir l'église, தெரியுமா உங்களுக்கு? récupérer l'église. Est-ce que vous le savez? அவர் வரப்போறார் என்றால் கொஞ்சம் ஆயத்தமா இருக்க வேண்டும் Nous நீங்க. devons être préparés à son avènement. ஹalleluya. Alléluia. எத்தனை பேர் இருக்கு விளங்கின? நீங்க ஆமென் சொல்லுங்க Ceux qui பாப்போம். avaient compris, dites Amen.
சொல்ற பாவனையை பார்க்கக்கூடாதப்போ நான் சொல்றது C'est pas la façon dont la manière dont je parle que vous devez சொல்ற observer, விஷயம் என்னன்றதை mais பார்க்கணும். comprendre ce que je veux vous dire. ஆண்டவருடைய இந்த ஜீவனுள்ள வார்த்தைகளை நீங்கள் கவனமாய் பார்க்க வேண்டும். Les paroles de Seigneur sont vie et vous devez être attentifs à ces paroles. Alléluia. ஒரு சம்பவத்தை பார்க்க போறோம். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை நாங்கள் Nous வாசிப்போம். allons voir dans 1 Samuel 17:11, சரி 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் verset 11வது வசனத்தை டக்கண்டு இருக்கா பிரெஞ்சில வாசிமா. டக்கண்டு வாசி பிரெஞ்சில. Saül et toute Israël entendit ces paroles des Philistins, effrayés et saisis d'un grand surprise. சவுலும் இஸ்ரவேல் அனைவரும் வாசிப்புள்ள சவுலும் இஸ்ரவேல் அனைவரும் அந்த பெலிஸ்தனுடைய வார்த்தைகளை கேட்டு அந்த பெலிஸ்தனுடைய வார்த்தைகளை கேட்டு கலங்கி மிகவும் பயப்பட்டார்களாம். அல்லேலூயா. Alléluia. ஆமென். சவுல் எத்தனை பேருக்கு Combien தெரியும்? de personnes connaissez-vous Saoul? சவுல் வந்து சும்மா உலகத்தால் கிடையாது. Saoul n'est pas une personne normale de du monde. சாமுவேலால அபிஷேகம் பண்ணப்பட்டவன் சவுல். Il a été oint de Samuel. அவன் இஸ்ரவேலுக்கு ஒரு ராஜாவா இருக்கிறான். Les rois d'Israël, ஒரு ராஜா இருப்பார் என்றால் quand on voit un roi, எப்படியும் ஒரு படபலம் இருக்கும் என்று நினைக்கிறேன். il y a son armée qui est derrière. Est-ce qu'il posséderait une armée? கண்டிப்பா சவுலுக்கு ஒரு பெரிய படபலம் இருந்தது. Il avait donc une armée. இங்கே வேதம் சொல்லுகிறது Et la Bible nous dit, சவுல் Saoul இஸ்ரவேல் அனைவரும் et tout Israël அந்த பெலிஸ்தனுடைய வார்த்தைகளை கேட்டு கலங்கி மிகவும் பயந்தார்கள். entendirent ces paroles du Philistin et ils furent effrayés et saisis d'une grande என்ன crainte. சம்பவம்? எத்தனை பேர் அப்படி பயப்படுறீங்க? Êtes-vous saisis de cette grande crainte? ஆண்டவர் உயிரோடு தான் Le இருக்கிறார். Seigneur est vivant. நீங்கள் எல்லாம் சண்டைக்கு போறார்கள் Vous இல்ல. n'êtes pas des personnes qui allaient en guerre. பெரிய ராஜாக்களோடு சவுல் சண்டைக்கு போகல. Et Saoul n'est pas parti en guerre contre des rois. இந்த கோலியாத் இந்த சம்பவத்தை சண்டே ஸ்கூல் பிள்ளைகளை கேட்டாலே சொல்லி. Les enfants de l'école du dimanche connaissent cette histoire d'avec Goliath. C'est juste un Philistin. சுமார் பெலிஸ்தனோட சுமார் உயரமான Il ஆள். est juste un peu grand et il est fort. வந்து விரட்டி கொண்டு நிக்கிறான். Et ils sont effrayés par cet homme. உங்களை அப்படி ஒருத்தர் விரட்டி. Vous, personne, vous effraie à ce point-là. உங்களுக்கு ஒரு வியாதி என்ற ஒரு காரியம் விரட்டி கொண்டிருக்கலாம். Mais la maladie peut vous effrayer. அப்படி பயப்படுறீங்களா? Est-ce que vous avez peur? வறுமை தரித்திரம் என்ற ஒரு நிலைமை உங்களை வரட்டி பயப்படுத்தி கொண்டிருக்கலாம். La sécheresse, l'adversité peut vous faire peur. இந்த யூரோப் தேசத்திலே விசா என்ற ஒரு பிசாசு ஒன்று பயப்படுத்தி En கொண்டிருக்கலாம். Europe, nous avons ces problèmes avec le visa où nous pouvons எந்த avoir peur. விஷயத்திலே நீங்க பயப்பட்டு கொண்டிருக்கிறீங்க? Mais pour quel sujet avez-vous peur? ஒருவேளை நீங்கள் ஏதாவது பிரச்சனை ஏதாவது குடும்ப பிரச்சனை எழுதுகிறல கணவன் மனைவி உறவுல அப்படி ஒரு Ça peut être dans பிரச்சனை vos relations பயப்படுறீங்களா? entre femmes, mari et femme, vous avez cette peur. சவுல் ஒரு ராஜா. Saoul est un roi. அவன் ஒரு படை இருந்தது. Il avait son armée juste derrière. அவன் படவிலம் உள்ளவன். Il a toutes ces gens qui sont ஆண்டவரால் derrière. அபிஷேகம் பண்ணப்பட்டவன். Il a été oint de Dieu. எனக்கு இந்த வாசித்தா கவலையை Et je suis un peu attristée de voir cette திருப்பி இருக்க வாசிங்க Nous allons தமிழ்ல relire. சவுலும் இஸ்ரவேல் அனைவரும் வடிவா போட்டு இஸ்ரவேலர் அனைவரும் அந்த பெலிஸ்தனுடைய வார்த்தைகளை அந்த பெலிஸ்தருடைய வார்த்தைகளை கேட்டு கலங்கி கலங்கி மிகவும் பயப்பட்டார். மிகவும் பயப்பட்டாங்க. எத்தனை பேர் கிடுநடுக்கமா இருக்கிறீங்க? Quand vous êtes-vous effrayés comme ceci? ஈரக்குல கூட நடுங்கு சில பேர் À l'intérieur, vous êtes வீடு இல்ல effrayés. வாசல் இல்ல வெளிநாடுகள் வெளிநாட்டு வாழ்க்கை எப்படி இருக்கு? Vous voyez la vie un petit peu ici en Vous Europe. avez peur, les Est-ce que vous avez peur? Ce genre de peur. அப்படி இருக்கிற நீங்கள் கொஞ்சம் கவனமா இருங்க. Soyez attentifs à ce que je vais vous dire Amen. aujourd'hui. கோலியாத் என்ற ராட்சதனுக்கு பயந்து கொண்டிருக்கிறது ஜனங்கள். Ils ont peur de Goliath, ce guerrier. தாவீது கோலியாத்தை அடிச்சார் என்ற கதை இப்ப சண்டே ஸ்கூல் பிள்ளைகள் Mais si je demande aux enfants de l'école du monde, ils connaissent cette histoire entre David et Goliath. தாவீது எத்தனை பேர் தெரியும்? David a vaincu Goliath. அவன் ஆடு மேய்ச்சவன். David faisait paître ses brebis dans le désert ஆடு மேய்ச்சடத்திலே ஆண்டவரை நல்லா அவனுக்கு et தெரியும். il connaissait donc l'Éternel. கர்த்தருடைய வல்லமையை தெரியும். Il connaissait la puissance de அவருடைய l'Éternel. பவரை தெரியும் Il connaissait cette யாருன்னு. grande puissance qu'avait le Seigneur. அறிஞ்சிருக்கீங்களா? Est-ce que vous avez cette சண்டே connaissance? ஸ்கூல்ல அறிஞ்சது ஞாபகம் இருக்கு. Je sais qu'à l'école du dimanche, je கோலியாத் connais. வந்து கோலியாத்தை தாவீது சின்ன பையன் போய் ஒரு கல்லாலே அடிச்சு விழுத்தினான். இது சண்டே ஸ்கூல்ல படிச்சது ஞாபகம் இல்லை எங்களுக்கு. On sait சில பேருக்கு ஞாபகம் comment இருக்கு. vaincu David à Goliath. அது உண்மையான சம்பவம் C'est தான். des vraies histoires. ஆமென். அது கொஞ்சம் ஞாபகப்படுத்தும்படியாய் Je veux essayer இப்ப de vous 45வது remémorer. வசனத்தை இருக்க வாசிங்க. அதே அதிகாரம் 17 45 இருக்க Même வாசிங்க. chapitre, verset 45, s'il vous plaît. 17 45 இருக்க வாசிங்க. 45 46 வாசி. David dit aux Philistins, je marche contre moi avec l'épée, la lance et la gueule. Moi, je marcherai contre toi au nom de l'Éternel des armées, Dieu, de l'armée d'Israël, et tu as insulté. ஆமென். இப்ப தாவீது எங்க இருந்து வந்தோன்னு சொன்னேன்? Je vous ai dit d'où provenait David. அவன் ஆடு Il மேய்க்கிறவன். faisait paître ses brebis. இதுக்கு முதல்
சவுல் தாவீதின் 3 அண்ணன்மார் ராணுவத்திலே இருக்காங்க. Et les grands frères de David, 3 de ses அவங்க frères ராணுவ வீரர்கள் appartiennent à l'armée. இந்த படைகளத்திலே இருக்காங்க. Ils font இந்த partie de cette armée. கோலியாத்துக்கு பயந்து கொண்டு Ils ont peur, ils sont effrayés de Goliath. தாவீது வாரான். David arrive. இப்ப காட்டுல ஆடுகளை மேய்ச்சிட்டு இங்க ஓடி வரான். தகப்பன் ஏதோ போய் பார்த்துட்டு வர சொல்லி வந்திருக்கிறான். Donc il arrive. தாவீது சம்பவத்தை பார்த்துட்டு கேட்கிறான். அதற்கு தாவீது பெலிஸ்தனை நோக்கி எல்லாரும் பயந்து ஒளிச்சோடு நிற்கிறான். வாசிப்பில்லை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்திலே வருகிறாய், நானோ நீ நிந்திக்கிற இஸ்ரவேலின் அப்ப இஸ்ரவேல் தேவனுக்கு ஒரு விசேஷித்த ராணுவம் ஒன்று இருக்குது. Il y a une armée spéciale. நீங்கள் ஆராதிக்கிற ஆண்டவருக்கு ஒரு விசேஷித்த ராணுவம் ஒன்று இருக்கு. Le Dieu que vous adorez a une armée spéciale. பயங்கரமான C'est ராணுவம். une grande armée. ஆமென். Amen. அது அக்கினிமயமான குதிரைகள், Il y a des langues de அப்படியான chars படைகளத்தோடு de உள்ள feu. ராணுவம் ஒன்று இருக்குது. Une armée அவர் சொல்றார், spéciale. வடிவாய் நீ ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்திலே வருகிறாய், நானோ நீ நிந்திக்கிற இஸ்ரவேலினுடைய ராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்திலே உன்னிடத்திலே வருகிறேன். Moi je marche contre toi au nom de l'Éternel des armées. சொல்லிலே Dieu des armées d'Israël. ஒரு உற்சாகம் இருக்கா இல்லையா? On voit dans ces paroles cet enthousiasme உங்களுடைய qu'il a. பிரச்சனையை பார்த்து நீங்கள் சொல்லணும். Il faut que vous disiez ça à votre என்னுடைய ஆண்டவர் எனக்கு முன்னுக்கு தான் நிற்கிறார். Le Seigneur est devant moi. ஆமென். அவர் பின்னுக்கல்ல எனக்கு முன்னுக்கு தான் Il est pas நிற்கிறார். derrière moi, il est devant moi. அப்படி நீங்க சொல்லி கொண்டு Est-ce போகணும். que vous devez proclamer ces உங்களுக்கு paroles? வர பிரச்சனைக்கு அப்படி சொல்லி பழகணும் Le நீங்க. problème que vous rencontrez, vous devez apprendre à prononcer ces paroles. Toujours en train de pleurer, 100 பேரை சொல்லி கொண்டு. se lamenter auprès de plusieurs personnes. அப்படி இருக்க கூடாது. அடுத்த வசனத்தை வாசியுள்ள, இன்றைய தினம் கர்த்தர் உன்னை ஒப்பு கொடுப்பார் என்றே கர்த்தர். அதுதான் கர்த்தருடைய பிள்ளை சொல்லுவார். L'Éternel te livrera. ஒப்பு கொடுப்பார், உன்னை கொன்று வாங்கி கொடுப்பேன். அதனால் இப்படி நான் உன்னை கொண்டபடியால் இதனால என்னவாம், இஸ்ரவேலின் தேவன் ஒருவர் உண்டென்று இந்த உலகத்தில் உள்ள ஜனங்கள் எல்லாரும் அறிந்து கொள்ளுவாங்களாம். Toute la terre saura qu'Israël a தெய்வம் un Dieu. இருக்கிறார் என்று அறியணும் என்றால் Si les gens doivent savoir qu'il y a un Dieu, உனக்குள்ள வியாதியை கர்த்தர் துளைக்க le வேண்டும். Seigneur doit te guérir de cette உனக்குள்ள maladie. வறுமையை கர்த்தர் துளைக்க Le வேண்டும். Seigneur doit te libérer de cette sécheresse. உனக்குள்ள பயத்தை Cette peur, நீங்களாக்கணும் கர்த்தர். crainte que tu as, le Seigneur doit te Ni délivrer de பயந்து cela. விடக்கூடாது. Il ne faut pas que tu aies crainte, tu dois நீதான் être கர்த்தருடைய prié. காரியங்களை செய்ய C'est வேண்டும். à toi de faire நீ ces எப்படி choses-là அது pour நான் Dieu. நடுக சொல்லுவேன். Comme je vous le dis, உன்னுடைய நடை எப்படி இருக்கணுமா, la façon dont tu marches, கள்ளர் மாதிரி பதுங்கி பதுங்கி pas comme un நடக்கணும். voleur, அது ஒரு ராஜ நடையா une இருக்கணும். marche royale. தேவனை அறியணும் ஜனங்கள். Les gens doivent connaître தேவனை qui est ஆராதிக்கிறவங்க Dieu. அப்படி இருக்கணும். Les gens, nous qui adorons le Seigneur, doivent être comme ça. இவனை கொண்டதால En le tuant, கடைசி பகுதி சொல்றாரு என்ன, on voit dans le verset qui nous dit இஸ்ரவேலின் தேவன் ஒருவர் உண்டென்று பூலோகத்தார் எல்லாரும் அறிந்து கொள்ளுவார்களா. toute la terre saura qu'Israël a un Dieu. கொண்ட தானே இந்த பூலோகத்துக்குள்ள அறிவாங்க. Si je te tue, le monde entier saura que tu y a un Dieu இந்த aussi. கோலியாத் தாவீது என்ன செய்தவன் Et on தெரியும். sait ce que David a fait ஒரு par la suite. கல்லு தான் கதை சொன்னார். Une petite pierre lui a suffi. பெருசு இல்ல, Un petit caillou lui a suffi. சின்னவன் தான். Il était petit. ஒரு கல்லால கொடுத்தார் ஆண்டவர் பிச்சை காரியத்தை Avec செய்தார். un caillou, il a fait tomber நீங்களும் Goliath. பெரிய பிரச்சனையை பற்றி யோசிக்காதீங்க. Ne pensez pas grand கர்த்தர் grand காரியத்தை le செய்ய problème. வல்லவராய் Le இருக்கிறார். Seigneur est puissant pour faire Amen. les choses. Amen. ஒரு வீர அவசத்துடன் Avec un கர்த்தருக்காய் comportement guerrier, காரியங்களை செய்தான் தாவீது. David a fait ஒரு ces வீரனாய் choses-là. காரியத்தை செய்தான். Il était vaillant. பெருசாட்சியில் ஒரு கல்லால் தூக்கி Avec un எறிஞ்சார். petit caillou, il a réussi à faire tomber Goliath. Et le Seigneur a கர்த்தருடைய fait. வாழ்க்கையில பெரிய பெரிய காரியம் செய்ய Le Seigneur est puissant நாங்க தான் இடம் கொடுக்க மாட்டோம். pour faire de grandes choses, mais nous ne lui laissons pas place. நாங்கள் எப்போவும் பிசாசுக்கு வடிவாக இடம் Par கொடுப்போம். contre, nous laissons la place au diable. அவன் பயத்தை கொண்டு வருவான். Lui vous apporte la crainte பயந்துடும். et nous avons peur. அவன் பெரிய பெரிய காரியங்கள் தந்திரசாலி. Il est très rusé. தந்திரமா காரியத்தை Il fait பார்ப்பான். des choses d'une façon கள்ளத்தனமா très காரியத்தை malsaine. பார்ப்பான். Nous pouvons. அது பிசாசின் காரியம். Ce sont l'ennemi qui apporte அப்படி ces எல்லாம் நீங்க choses. செய்யக்கூடாது. Vous ne devez pas ஆமென். faire ce genre. கர்த்தருக்கு நேரடியா நீங்கள் காரியத்தை செய்யும் பொழுது Avec l'Éternel, si vous faites les கர்த்தர் choses, பெரிய காரியங்களை எங்களுடைய ஜீவியத்துல செய்வார். le Seigneur fera de grandes choses dans notre நம்பிக்கையோட vie. ஆமென் சொல்லுங்க. Avec cette espérance, dites Amen. நம்பிக்கையோட ஆமென் Avec சொல்லுங்க. cette espérance, dites Amen. ஆமென் இல்லையா உச்சாம் இல்லையா C'est தாவீது dans ஒரு votre- சார் அடிக்கப்படும். கர்த்தர் செய்வார், எனக்கா யாவையும் செய்து முடிப்பார். L'Éternel fera, accomplira toutes choses. செய்வார் அவர். பயப்பட தேவையில்லை. N'ayez பயத்தை crainte. கொண்டாடவன் பிசாசானவன். C'est l'ennemi qui vous apporte la அப்படியே crainte. இருந்தோண்டா அது அப்படியாகுமோ? On se dit, on இது pense, இப்படியாகுமோ? on se dit ce que இந்த c'est. மாமாவுக்கு அப்படித்தான் Mon வந்தது. oncle a eu ces choses-là. 3 நாள் காய்ச்சல் வந்தது. அவருக்கு நெருப்பு காய்ச்சல் 4ஆம் நாள் செத்துட்டார். Il a eu
3 jours de fer, après il est décédé par la suite. Pourquoi vous pensez des choses inutiles et vous ne dormez pas la nuit? இப்படியெல்லாம் பிசாசு போடுவான் உங்களோட C'est வாழ்க்கையில பெரிய l'ennemi qui vous திட்டம். apporte tous ces projets. தேவன் உங்களோட வாழ்க்கையில பெரிய திட்டத்தை Mais le வச்சிருக்கிறார். Seigneur a un bon projet, un grand projet pour vous. அத கண் காணோம் இல்லையா? Les yeux ne l'ont உங்க pas vu, காதுல கேட்கவும் les இல்லையா? oreilles ne l'ont pas entendu, மனுஷனுடைய இருதயத்திலே அது et dans தோன்றவும் ton இல்லையா? cœur il en a été sondé. தெய்வம் ஒரு பெரிய ஒரு Le திட்டத்தை Seigneur a வச்சிருக்கிறார். un grand projet pour toi. இது அருமையான பிள்ளைகள் எங்களுடைய Mes chers enfants, ஆராதனையில பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் எந்த இடத்துல vous இருக்கிறீர்களோ qui nous எனக்கு regardez à தெரியாது. distance, peu importe où vous vous trouvez aujourd'hui, n'ayez crainte. எங்கேயாவது உனக்கு பக்கத்துல இருக்கிற சபைக்கு போ. Allez dans une église locale qui a அந்த à côté de இடத்துல chez vous. ஆண்டவரை ஆராதி. Adorez le Seigneur, ஆராதி ஆண்டவர். adorez, louez le Seigneur. பலத்தை தருவார். Il te donnera la force, இந்த இருதயத்தில் ஒரு விடுதலை le Seigneur te தருவார். le délivrera dans உனக்கு ton ஒரு cœur, சமாதானத்தை il te donnera தருவார். une paix. பெரிய பெரிய காரியங்களை உன்னை கொண்டு செய்ய கர்த்தர் Et viens à toi, le ஆவலாயிருக்கிறார். Seigneur fera de grandes choses. Alléluia. Et il attend que ça. நேரத்திலும் கூட ரோமர் 5ஆம் அதிகாரத்தில் Nous allons கர்த்தர் lire dans Romains, ரோமர் 5ஆம் அதிகாரம் Romains 5, 19வது வசனத்தை ஒருக்கா வாசி உள்ள 19 21 வாசிக்கணும். ரோமர் 5:19 ஒருக்கா வாசி. Car comme par la désobéissance d'un seul homme, beaucoup ont été rendus pécheurs, de même par l'obéissance d'un seul homme, son seul, beaucoup seront rendus justes. 19 வாசிச்சிட்டீங்களா? வாசி உள்ள 19. அன்றியும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியினா ஆமையினாலே அநேகர் பாவிகளாக்கப்பட்டது போல. இது ஒரு காரியம். இத வடிவா வச்சுக்கணும் மனதில. ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே அநேகர் நீதிமான்களாக்கப்பட்டார்களாம். ரெண்டு விதமான கூட்டத்தை உங்களுக்கு இதிலே காட்டிட்டார். Là, je vous présente deux இதில் ஒரு வசனத்துல ரெண்டு விதமான கூட்டம் இருக்குது. groupes distincts. சரியா விளங்கிக் கொள்ளுங்க. அன்றியும் ஒரு மனிதனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவியாக்கப்பட்டது போல. அது எங்க தெரியுமா? ஏதேன் தோட்டத்திலே ஆதாம் கீழ்ப்படியாமையினாலே. Là, c'est via Adam, c'est lui qui a désobéi. முள்ளும் குறுக்கும் முளைச்சுதான். Et donc le monde n'a pas pu être rendu juste. அது ஒரு கூட்டம். Ça, c'est un groupe. அந்த ஆதாமுடைய கூட்டம். C'est le groupe d'Adam. ஒருவனுடைய கீழ்ப்படிதலினாலே அநேகர் நீதிமான்களாக்கப்பட்டவர்களாம். நீதிமான்களாக்கப்பட்டாங்க. Et par l'obéissance d'un seul, beaucoup seront rendus justes. ரெண்டு கூட்டமான ஜனத்தை பார்க்கிறோம். On voit deux groupes différents. இதில நீங்கள் எந்த கூட்டத்திலே Et இருக்கிறீங்க? vous faites partie de quel groupe? கீழ்ப்படியாமையின் கூட்டத்திலே Vous faites இருக்கிறீங்களா? partie du groupe qui a désobéi கீழ்ப்படிகிற கூட்டத்திலே ou le இருக்கிறீங்களா? groupe qui obéit? எங்களுக்கு எப்பவுமே கீழ்ப்படிஞ்சு பழக்கம் Nous, இல்லையா? on அப்பா n'a அப்படித்தான். pas l'habitude d'obéir. அப்பாண்டி அப்பாவும் Mon père அப்படித்தான். est comme cela, mon grand-père est comme cela. ஒரு கதைக்கு ஒரு எதிர்கதை சொல்லாட்டி Il aime bien contredire. சாப்பிட மாட்டேன். Que s'il ne contredit pas, il ne mange pas. அப்பாவும் அப்படிதான். Mon père est comme cela aussi. கோபத்துல தாறுமாறா பேசிக்கொண்டு Il est énervé donc il parle. அப்படியே ஒரு குணாதிசயம். C'est sa façon d'être. ஆமென். அந்த ஒருவனுடைய கீழ்ப்படியாமையினால Car comme par la désobéissance அநேகர் d'un seul, பாவியாக்கப்பட்டு போனாங்களா? beaucoup d'hommes ont rendu pécheurs. Ont été rendus pécheurs. Mais par l'obéissance d'un அநேகர் seul, நீதிமான்களாக்கப்பட்டாங்க. plusieurs ont été rendus justes. ஆமென். நீதிமான்களாக்கப்பட்டவர்களா இருக்கிறாங்களா? Il y en a plein qui ont été rendus justes par l'obéissance de நீதிமான்களா இருக்க quelqu'un. விருப்பமா இல்ல பாவிகளா இருக்க Vous voulez விருப்பமா? être juste ou pécheur? 21வது வசனத்தை டக்குனு வாசிங்க. Verset டக்குனு 21 qui வாசிங்க. nous dit. ஆதலால் Que comme le péché a régné par la mort, ainsi la grâce a régné par la justice pour la vie éternelle par Jésus-Christ notre Seigneur. வாசிமா. ஆதலால் இந்த ரெண்டு கூட்டத்துக்கு விட சொல்றார். பாவம் இது ஒரு கூட்டம். பாவம் மரணத்துக்கு ஏதுவாய் ஆண்டு கொண்டது போல. அப்ப ஒரு கூட்டத்துக்கு பாவம் மரணத்துக்கு ஏதுவாய் அது ஆட்சி Pour les pécheurs, c'est la mort qui arrive. கிருபையானது கர்த்தராகிய அது இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நீதியினாலே நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டதாம். ஹalleluya. Donc la grâce régnée par la justice pour la vie éternelle par Jésus-Christ. Dans quel groupe souhaitez-vous être? கீழ்ப்படிகிற கூட்டத்தில் இருக்க விருப்பமா அல்ல கீழ்ப்படியாமையின் கூட்டத்தில் Avec le இருக்க groupe qui விருப்பமா? veut désobéir ou le groupe qui veut obéir? விளங்கணும் உங்களுக்கு. Vous devez இந்த comprendre. ஆலயத்துக்கு Vous வந்திருக்கிறோம். êtes venus aujourd'hui dans notre temple. கொஞ்சமாவது விளங்கியலைன்னா சும்மா சேச்சுக்கு போயிட்டு வந்து இப்படி எல்லாம் Si சொல்லக்கூடாது. vous ne comprenez pas un tout petit peu, ça ne sert à rien de venir à l'église. கிளியரான பிள்ளைகளா, Il faut que புத்திசாலிகளா, vous ஞானமுள்ள soyez பிள்ளைகளா. sages et intelligents et que vous நீங்கள் அப்படி comprenez ce வந்தா qu'on dit. சொல்லணும் வாக்களுக்கு. Si les gens viennent, ஆமென். vous devez கேள்விக்கு leur பதில் சொல்லக்கூடிய பிள்ளைகளா. apprendre à leur répondre. ஆதலால் Et se poser. பாவம் மரணத்துக்கு ஏதுவாய் ஆண்டு கொண்டது போல கிருபையானது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நீதியிலும் நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டதாம். Comme le péché a régné par la mort, ainsi la grâce régnée par la justice pour la vie éternelle par Jésus-Christ. நித்திய ஜீவன் என்ற ஒரு காரியம்
இது ஒருத்தரும் விளங்காத மாதிரி இருக்கிறோம் இருக்குது நித்திய On voit qu'il y a une chose, on parle de la vie éternelle. ஜீவனானது சும்மா அழிஞ்சு போகாது. Notre vie ne partira pas comme நித்திய cela. நித்தியமாய் நாங்கள் வாழ On முடியும். peut vivre éternellement. அந்த பாதையே வேறு. Ce chemin est un அது autre நித்திய chemin. ஜீவனுக்குரிய C'est பாதையே un chemin வேறு. qui est désigné pour la vie அந்த éternelle. பாதையை இயேசு கிறிஸ்து எங்களுக்கு Et காண்பித்து c'est தந்தார். Jésus-Christ qui nous a montré cette voie. அதுக்கு போறது நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் Je இருக்கிறேன். suis la vérité, le என்னை chemin. இல்லாமல் ஒருவன் பிதாவிடத்துக்கு வர மாட்டான் என்று இயேசு கிறிஸ்து அந்த பாதையை Par திறந்து moi விட்டார். que par le Père. C'est lui qui a ouvert ce chemin. இயேசு கிறிஸ்து முதல் இந்த பூமிக்கு வந்து பண்ணின பிரசங்கம் கூட La première prédication que Jésus-Christ a parlé, பிரசங்கிக்க தொடங்கினார். il nous a parlé du royaume des cieux. அந்த நாளில் இருந்தவருக்கு பரலோராட்சியம் என்றாலே விளங்காது. Avant, உங்களுக்கு ஏதோ à ce விளங்கின moment-là, il ne மாதிரி connaissait pas ce que c'était le royaume des cieux. Est-ce que vous savez ce que c'est le royaume des cieux? Il y a un royaume des அது cieux. இயேசு கிறிஸ்து அதை Et ஸ்தாபித்தவர். c'est Jésus-Christ qui l'a fondé. அவருடைய கீழ்ப்படியாமையினாலே கீழ்ப்படிந்தபடியால் அந்த காரியத்தை செய்தார் என்று Et பார்க்கிறோம். en obéissant, il a pu se rendre là-bas. விளங்குனீங்க? ஆமென் சொல்லுங்க பாப்போம். Ceux qui avaient compris. இரண்டு ça. விதமான கூட்டத்தை உங்களுக்கு காண்பித்து Je viens de தந்தேன். vous présenter deux sortes de அல்லேலூயா. groupes. இப்ப மத்தேயு 28ஆம் அதிகாரத்தை ஒரு Nous திருப்பி. allons voir dans Matthieu மத்தேயு 28. 28ஆம் அதிகாரம் 18 இருந்து 20 வரைக்கும் வாசிப்பு நடக்கின்றன. 18 jusqu'à 20. மத்தேயு 28 இது இயேசு சொன்னார். எல்லாருக்கும் மனப்பாடம் இந்த காரியமும் கூட. Nous les connaissons par cœur. Jésus étant approché, leur parla ainsi. Tout pouvoir m'a été donné dans le ciel et sur la terre. Allez, faites de domination des disciples, les baptisant au nom du Père, du Fils et du Saint-Esprit. Et enseignez-leur à observer tout ce que je vous ai prescrit. Et voici, je suis avec vous tous les jours jusqu'à la fin du monde. இயேசு கிறிஸ்துவை பற்றி உங்களுக்கு சொல்ல போனால் தெரியும். Si je vous parle de Jésus-Christ, vous கல்கத்தா savez, மலையிலே கொல்கத்தா மேட்டிலே au mont Golgotha, கல்வாரி சிலுவையில் au calvaire, ரெண்டு கையையும் avec ses deux mains, வானத்துக்கு நேராய் il les a élevés au கரங்களை ciel. விரித்தவராய் Il les a élevés aux cieux. எனக்காய் தம்முடைய இரத்தம் மட்டும் Pour சிந்தி moi, il a versé juste ஜீவனை son கொடுத்த sang. இயேசு Il a கிறிஸ்து donné sa vie. உயிர்த்தெழுந்து Il a சொல்லுகிறார். ressuscité. அப்பொழுது Il nous இயேசு dit, சமீபத்திலே வந்து அவர்களை நோக்கி வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. tout pouvoir m'a été donné dans le ciel et sur la terre. சும்மா அதிகாரம் இல்ல, வானத்திலும் பூமியிலும் எனக்கு சகல அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்குது. Tout pouvoir sur ciel et la terre. சீசருக்கு சொல்றார், Il dit, ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். உபதேசம் பண்ணுங்கள், சொல்லுங்க, நீங்கள் எல்லாரும் சொல்லுங்க. நாங்கள் இன்னும் கேட்கிறவர்களாயும் Il leur dit dans ces noms, nous n'avons toujours pas fini சொல்ற d'écouter. வசனமே மண்டைக்குள்ளே ஏறுறது இல்ல. Les versets qui nous sont இதற்கு prédits, பேச மற்றவர்களுக்கு சொல்ல போ. comment pouvons-nous enseigner aux இது autres? இயேசு சொல்றார், Jésus மற்றவர்களுக்கு dit, சொல்லுங்கப்பா, enseignez ce que vous உபதேசம் avez vu. பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்கள் நான் உங்களோட கூட Je suis இருக்கிறேன். avec vous tous les jours jusqu'à la fin du monde. சகல நாட்கள் நான் உங்களோட கூட இருக்கிறேன்னு Tous சொன்னார். les jours jusqu'à la fin du அவரை monde. மறந்துட்டு தனியா ஓடுறது. Des fois, nous l'oublions. Jésus இருக்கிறார். Jésus-Christ est avec toi. பிள்ளைகள் பள்ளிக்கூடம் படிக்கிற பிள்ளைகள், Vous à l'école, les enfants. வாலிப பிள்ளைகள் அநேகம். Les ados. கடந்த நேத்து தான் உங்களோட சண்டே ஸ்கூல் டெஸ்ட் நடந்தது. Hier, vous avez eu votre évaluation. எல்லாரும் நல்லா Vous படிச்சிருக்கிறீங்க. avez tous bien travaillé. எல்லாத்தையும் இரவு பார்த்தேன். J'ai vu tous. Amen. J'ai regardé vos évaluations. நீங்கள் போக வேண்டிய தூரம் அநேகம், Le chemin à parcourir சந்திக்க est loin. வேண்டிய ஜனங்கள் Vous அநேகம். avez énormément de personnes à rencontrer. ஆண்டவர் முன்னுக்கு போறார் என்ற நம்பிக்கை விசுவாசம் உங்களுக்கு Et இருக்கும். cette foi et cette espérance de vous dire que le Seigneur est devant vous, அப்படி marche devant நிக்கிறீங்க, vous. ஆமென் சொல்லுங்க பாப்போம். Dites Amen ceux qui avaient compris. பிள்ளைகளுக்கு விளங்கல பிரெஞ்சில சொல்லுங்க. பிள்ளைகளுக்கு விளங்கல Les enfants ne பிரெஞ்சில comprennent சொல்லுங்க. pas alors que j'ai traduit en français. பிரெஞ்சில சொல்லுங்க. Il faut que vous ayez cette expérience et cette foi en vous disant que le Seigneur marche devant vous. ஆமென். Amen. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். Le Seigneur est avec vous. சந்திக்க வேண்டியவர்கள் அநேகம் Vous பேர். avez beaucoup de personnes à rencontrer dans சந்திக்க votre வேண்டிய vie. காரியம் அநேகம். Plein de choses que vous devez rencontrer. எல்லாவற்றுக்கும் மேலாக தேவன் Le உங்களோடு கூட Seigneur est இருப்பார். par-dessus tout avec vous. உலகத்தின் முடிவு பரியந்தம் Jusqu'à la சகல fin. நாட்கள் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் Je என்று suis சொன்ன avec vous tous தெய்வம் les jours jusqu'à la fin du உங்கள் monde. பிள்ளைகளோடு இருந்து Le நடத்துவார். Seigneur sera எங்களோடு avec கூட nos இருந்து enfants. நடத்துவார். Sera avec nous. Il a... இப்ப இயேசு தனக்கு அதிகாரம் கொடுத்திருக்குன்னு Le சொல்றார். Seigneur dit que tout pouvoir lui a été donné. இன்னும் கொஞ்சம் விளக்கும்படியாய் யோவான் Je vais vous புத்தகத்தை expliquer encore un peu plus. யோவான் 13ஆம் அதிகாரத்தை ஒருக்க எடுங்க. Jean இன்னும் 13. கொஞ்சம். இயேசு தனக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கா உலகத்தில் வானத்திலும் பூமியிலும். Jésus-Christ dit que tout யோவான் pouvoir lui a été 13ஆம் donné. அதிகாரம் 3 இருந்து 5 வரைக்கும் டக்குனு வாசிங்க. Jean 13, 3, 5, nous allons. Jésus, qui savait que le Père avait remis toutes choses entre ses mains, il était mieux que Dieu, et qui s'en alla à Dieu, se leva de table, ôta ses vêtements et prit une linge dont il s'eignit. Ensuite, il versa de l'eau dans un basin et il se mit à laver les pieds de ses disciples et à les essuyer avec le linge dont il était saint. சரி, வாசிமல் 3 இருந்து 5 வரைக்கும் வாசிக்கணும். வாசி.
என்ன சொல்றார்? தம்முடைய கையில் பிதா எல்லாவற்றையும் ஒப்புக் கொடுத்தார் என்பதையும் தாம் தேவனிடத்திலிருந்து வந்ததையும் தேவனிடத்துக்கு போகிறதையும் இயேசு அறிந்து. ஏனென்றால் இயேசு மனுக்குலத்தை சந்திக்க மனுஷனாக இந்த பூமியில பிறந்தவர். Jésus-Christ est né en tant que chair, en tant qu'être humain pour rencontrer l'humanité. Il le savait. அதெல்லாம் சொன்னவர் வானத்திலும் பூமியிலே எனக்கு அதிகாரம் C'est pour ça qu'il dit que கொடுக்கப்பட்டது. tout pouvoir m'a été donné du ciel sur la இது terre. அறிஞ்ச ஒரு காரியத்தை செய்கிறார். Il fait ces choses-là, on le என்ன அடுத்த sait. வசனத்தை வாசிக்குள்ள போஜனத்தை விட்டு எழுந்து வஸ்திரங்களை இயேசு கலட்டி வச்சிட்டு ஒரு சீலையை எடுத்து அறையிலே கட்டிக்கொண்டு பின்பு பாத்திரத்தில் தண்ணீரை வார்த்து சீசருடைய கால்களை கழுவவும் தான் அறையில கட்டியிருந்த துணியை எடுத்து அவர்களுடைய கால்களை துடைக்கவும் தொடங்கினாராம். அல்லேலூயா. விளங்கிச்சா உங்களுக்கு? ஆமென். இயேசுக்கு இந்த விஷயம் தெரியும். Jésus-Christ savait ces தாம் choses-là. பரலோகத்துக்கு போறன்னு Il தெரியும். savait qu'il allait partir au தாம் royaume des தேவனாலே cieux. அனுப்பப்பட்டன்னு Il sait தெரியும். qu'il a été envoyé de Dieu. உடனே இப்படி ஒரு காரியத்தை செய்கிறார். Donc il fait ces choses-là. Il entreprit. சாப்பிட்டது எல்லாத்தையும் Il விட்டுட்டு a laissé, il est en train de manger. சீசர் தண்ணி ஒரு கோப்பையில ஒரு Levé de la பாத்திரத்தை table, எடுத்து il prenait dans un bassin de l'eau, il a commencé à laver les pieds des disciples, il a essuyé. C'est bien écrit parce que ce jour-là, c'est des vraies vérités. Il n'a pas dit donnez-moi un petit linge pour essuyer. Il a pris le linge, il a nettoyé les pieds des disciples, il a lavé les pieds des disciples. Pourquoi a-t-il pu laver les pieds de ses disciples? Amen. Il dit aux disciples allez enseigner la parole. Est-ce que vous irez laver les pieds des gens? C'est un peu compliqué quand même de se... Comment je vais pouvoir laver ses pieds sales? En plus, il nettoie, il essuie les pieds. C'est une façon avec humilité. Nous pouvons voir les enfants qui servent aujourd'hui Dieu. Je les observe. Ils ont cette arrogance. Ils ont cette façon, cette... Ils servent Dieu. Ce n'est pas ça le mystère pour Dieu. Vous devez faire comme Jésus l'a montré. Il a lavé les pieds, vous n'avez pas besoin d'aller laver les pieds. Il avait cette humilité pour servir Dieu. Les gens qui vous regardent, vous devez être humble. Vous devez être obéissant. Il a dit j'ai tout pouvoir. Mon Père m'a donné ce pouvoir. Il dit à la mer et à la tempête. Il dit à cette mer, à cette tempête, simplement, calme-toi. Il l'a calmé. Elle ne s'est pas enflammée. Il s'est calmé. On voit cette tempête qui arrive. Tapé, il lui a dit calme-toi. Et elle s'est calmée cette tempête. Vous savez à quel point il est pouvoir. Il arrive à calmer cette nature. Il a ouvert les yeux d'un aveugle. Il a guéri ce lépreux. Il a cette puissance. On voit à quel point il est obéissant. Comment servez-vous le Seigneur? C'est quoi cette arrogance? Aux yeux de l'Éternel, soyez attentifs et attentifs. Comment vous servez le Seigneur? Nous devons être vigilants comme nous servons le Dieu. Le Seigneur vous observe. Je pense que vous connaissez ce Psaume 103 que nous pouvons partir du verset 3. Disons toujours à la fin de notre culte. C'est lui qui pardonne toutes tes iniquités, qui guérit toutes tes maladies, c'est lui qui délivre ta vie de la force, qui te couronne de bonté et de miséricorde, c'est lui qui associe de la vieillesse, qui te fait rajeunir comme aigle. L'Éternel fait justice, il fait droit à tout ce que tu fais. On lui dit ça de façon parce qu'on le connaît par cœur. C'est lui qui pardonne toutes tes iniquités. Est-ce qu'il les a vraiment pardonnées? Est-ce qu'il les a changées? Est-ce qu'il a guéri vos maladies? Pourquoi parlez-vous de maladie? C'est le diable qui vous apporte la maladie. Ne laissez pas place. Ne laissez pas, ne serait-ce qu'une petite place. Si vous avez un petit peu mal au ventre,
père அது était ஒரு aussi malade. பாசவாதம். இந்த கை தான் உழையுது. Il avait cette இந்த maladie. காது பகுதி எல்லாம் வலிச்சு கொண்டு கையெல்லாம். Mon père aussi avait இது ça. கூட mais moi aussi. பிசாசுக்கு இடம் C'est கொடுக்குறோம். parce que vous laissez place சும்மா ஒரு கை au உழையுது. diable. Des fois, vous avez juste mal comme ça. ஆமென். அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை குணமாக்கினார். C'est lui qui délivre ta vie de உன் la fosse, பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினால் இரக்கத்தினாலும் முடிசூட்டினாராம் என்னுடைய ஆண்டவர். qui te couronne de ஆமென். bonté et de la தெரியுமா உங்களுக்கு? miséricorde. அப்படி செய்து வச்சிருக்கிறாராம். நன்மையிலும் வாய் திருப்தியாக்குறார் களுக்கு சமானமாய். C'est lui qui உன் வயது rassasie திரும்பவும் வாலை வயது போலாகிறதாம். de bien ta Alléluia. vieillesse, qui te fait rajeunir இந்த comme lui. வயது கூட திரும்பவும் இளமையான வயதாய் வருகுதாம் அது. Il te fait rajeunir அப்படி comme செய்கிறாரா? avant. Il fait ces ஆமென். choses-là. ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியை நியாயத்தை செய்கிறாராம். L'Éternel fait justice, il fait droit à tous les Alléluia. opprimés. எல்லாவற்றையும் என்னுடைய ஆண்டவர் செய்ய Le வல்லவராய் Seigneur est இருக்கிறார். puissant pour faire toutes choses. ஒரு நாள் சொல்றோம் அது எங்களுக்கு On le தெரியாது. dit tout le temps de façon par இனிமேலாவது cœur. கருத்துணர்ந்த பிள்ளைகளா செய்யுங்க. Au moins, prononcer ces mots அப்படியா avec... என்னுடைய ஆண்டவர் உங்களுக்கு செய்திருக்கிறார். Le Seigneur a fait ces அதை choses. பெற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் Si nous souhaitons les acquérir, நீங்க இப்ப எந்த கூட்டத்தில் இருக்கிறீங்க? faites partie de quel ரெண்டு groupe? கூட்டத்தை சொன்னேன். J'ai parlé de deux groupes, கீழ்ப்படுகிற கூட்டத்தில் இருக்கிறீங்களா கீழ்ப்படியாத கூட்டத்தில் இருக்கிறீங்களா? qui désobéit et le groupe அதை qui நீங்கள் obéit. தீர்மானிக்கணும். இப்ப நான் C'est கீழ்ப்படியாத à vous de கூட்டத்துக்கு தான் prendre la சொல்றேன். décision de dans இது quel groupe கீழ்ப்படிஞ்ச vous allez. கூட்டத்துக்கு தான் எழுதி இருக்கிறார். Là, il parle இந்த des gens காரியம் qui இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகளுக்கு எழுதி il இருக்கிறார். parle aux enfants de எல்லாம் Jésus-Christ. கீழ்ப்படுகிற பிள்ளைகளை அப்படி நடக்கும். Vous soyez Alléluia. obéissants et agir. அவர் நக்கிரங்கள் எல்லாம் மன்னித்து உன்னைகளை குணமாக்கினாராம். மூன்றானலே அழிவுக்கு விலக்கி மீட்டு கிருபையாக்கி தலை முடிச்சு விட்டினாராம். நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குறார்களுக்கு சமணம் உண்டும் வாழ Celui qui போறார். rassasie de bien ta vieillesse, ஒடுக்கப்பட்ட qui யாவருக்கும் te கர்த்தர் fait நீதியை நியாயத்தை rajeunir comme செய்கிறார். l'aigle. Alléluia. L'Éternel fait juste. உங்களை யார் ஒடுக்கினால் நீங்க பயப்பட வேண்டாம். Il fait droit au கர்த்தர் opprimés. நியாயத்தை செய்ய வல்லவராய் Le Seigneur இருக்கிறார். fait justice. Il அல்லேலூயா. est puissant pour faire justice. இப்ப இருக்க 45 சங்கீதம் இருக்கு எடுங்க. Le psaume 45, அது nous நல்லா allons இருக்கு. அது இருக்க வாசிட்டு J'aime போவோம். bien ce verset. Nous ஆமென். allons lire. 43வது சங்கீதம் 5வது வசனத்தில் இருக்க Psaume அடக்கன் வாசி. 43, verset 5. 43 5 இருக்க அடக்கன் வாசி. Pourquoi t'as battu mon âme et gémis-tu au-dedans de moi? Espère en Dieu, car je le louerai encore. Il est mon salut et mon Dieu. 43 5 இருக்க அடக்கன் வாசி உள்ள. என் ஆத்துமா ம். நீயே கலங்குகிறாய். ஏனெனில் இறங்குகிறாய். நீங்கள் உங்களுடைய ஆத்மாவை சொல்ற எங்களுக்கு இப்போ மற்றாக்களை சொல்லி பழக்கம். Vous, vous dites à votre âme, Il est- vous le dites vous-même. இந்த சங்கீதத்துல சொல்றார். Il dit dans ce என்ன சொல்றார்? ஆமென். 5 என் ஆத்துமாவே நீ ஏனப்பா கலங்குகிறாய்? ஏனெனில் நீ எனக்குள்ளேயே நீ தியங்குகிறாய். தேவனை நோக்கி காத்து தேவனை நோக்கி காத்திரு. அவர் சமூகத்தில் அவர் சமூகத்திற்கு ரட்சிப்பு நிமித்தம் ரட்சிப்பும் சமூகத்தில் ரட்சிப்பு நிமித்தம் ஆ, நான் இன்னும் அவரை துதிப்பேன். நான் இன்னும் அவரை துதிப்பேன். ஹல்லேலூயா. அப்ப அவரை நீங்க துதிக்கணும். Nous devons toujours le louer. உங்களுக்கு நித்திர வராது சில பேருக்கு. Des fois, il y en a qui n'arrivent pas à dormir. மனம் ஆட்டி குடிச்சு போறாரு. நெஞ்சு அடிச்சு கொண்டு Ils ont le cœur qui bat très fort. தாரை கொண்டு இருக்கு. Et ils ont... அப்ப நீங்க சொல்லணும் நீங்க. Là, vous ஆத்மாவுக்கு devez dire, சொல்லணும். à votre ஏன்பா âme, கவலைப்படுறாய்? mon âme, pourquoi t'as battu? அழுது கொண்டிருக்கிறாய்? Pourquoi gémis-tu? ஏன் துன்பப்படுறாய் நீ? Pourquoi t'es dans la douleur? ஆமென். கர்த்தரை நோக்கி கூப்பிடு. Espère en கர்த்தருடைய l'Éternel. சமூகத்திலே இரட்சிப்பு இருக்குது. தேவன Il est mon salut. தேவனிடத்திலே தான் உங்களுக்கு இரக்கம் இருக்குது. C'est Dieu qui vous consolera. அவரை நோக்கி கூப்பிடுங்கன்னு அங்க சொல்லுகிறத Le பாருங்க. Seigneur dit à invoquer le Seigneur. உங்களோட பிரச்சனைக்கு உங்களுக்கு நீங்களே சொல்லிக் கொள்ளவும். Vos problèmes, c'est à vous de vous dire vous-même. Mon Dieu, அவர்களுக்கு இரட்சிப்பு தர வல்லவராய் இருக்கிறார். c'est mon salut. இப்ப நேரம் இருக்கிறபடியால் J'ai un peu de temps. யாத்திராகமம் 1ஆம் அதிகாரத்தில் காத்திருக்கிறோம். On va lire en Exode 1. 8 இருந்து 10 வரைக்கும் டக்குனு இருக்க வாசி உள்ள யாத்திராகமம் 1ஆம் அதிகாரம். Il s'éleva sur il est à nouveau au roi qui est un 8 இருந்து 10 வரைக்கும் வாசி உள்ள. Il dit à son peuple, voilà les enfants d'Israël qui forment un peuple plus nombreux, plus puissant que nous. Allons, montrons-nous habiles et à ça en égal. Empêchons qu'ils nous s'approchent et que பொருள் 8 இருந்து 10 வரைக்கும் வாசிட்டியா? சரி சரி வாசி உள்ள. யோசேப்பை அறியாத புதிய ராஜன் ஒருவன் எகிப்தில தோன்றினானாம். இந்த சரித்திரம் எல்லாருக்கும் Vous connaissez தெரியும். tous cette histoire. ஆமென். யாக்கோபின் பிள்ளைகள் Les enfants de Jacob, அந்த பஞ்ச நாட்கள்ல Pendant la யோசேப்பு famine. எகிப்திலே உயர்த்தப்பட்டான்னு தெரியும். c'est que Joseph a été élevé யோசேப்புக்கு en காலேஜ் Égypte. ரெண்டு போச்சுது. Donc Joseph était இவங்க vieux. கோசேமிட பகுதியில் நாட்டுல போய் இருக்கிறாங்க. அந்த பகுதி அவங்களுக்கு கொடுத்தது. On leur donnait un petit endroit en இப்ப Égypte pour aller vivre. யோசேப்பு அறியாத ஒரு ராஜன் தோன்றினானாம். Et il s'éleva sur l'Égypte un nouveau roi வாசிப்புல அவன் qui ne தான் connaissait pas Joseph.
அவன் தன் ஜனங்களை நோக்கி ஜனங்கள் நம்மிலும் ஏராளமானவர்களும் பலத்தவர்களுமாயிருக்கிறாங்களா? ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகள் அப்படித்தான் இருக்கு. Les enfants de l'Éternel vous serez aussi. Il dit, இவங்க சும்மா அடிமையா வந்தவங்க. c'était des esclaves. ஆரோட்டிகள் நிமித்தம் சும்மா அவங்கள வேலை வாங்கினவங்க. Ils étaient des esclaves, on leur அப்படி a இருந்தாலும் அவங்க பெருகி இருக்கிறாங்க. அது கர்த்தருடைய செயல். plus nombreux et நீங்கள் பெருகிறது தேவனுடைய திட்டம் செயல். இப்ப இவங்க பலத்தவருமாய் பெருகி இருந்தாங்களா? ils étaient nombreux et puissants. அவர்கள் பெருகாதபடிக்கு ஒரு யுத்தம் உண்டானால் நமக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணி அவங்களை குறிச்ச ஒரு யுத்தம் வந்தா அந்த யுத்தத்துக்குள்ளே அவங்களை கொண்டு விடுவோம். எப்படி அவன் தந்திரம் பாத்தீங்களா? இப்படிப்பட்ட பலத்த தந்திரமான செயலை பிசாசு உங்களை குறிச்சு ஒரு திட்டத்தை போடுவான். Le diable peut vous l'apporter aussi. உங்களுடைய வாழ்க்கையை குறிச்சு, dans votre vie, உங்களுடைய வளர்ச்சியை குறிச்சு, votre croissance, votre எதிர்காலத்தை குறிச்சு, dans votre avenir. பிசாசு ஒரு திட்டத்தோட தான் இருப்பாங்கன்னு நீ மறந்துடக்கூடாது. Vous apportera toujours, il aura toujours un projet. 12வது வசனத்திற்கு வாசிங்க. அப்படியே 12வது வசனத்தை வாசிங்க. Mais plus on n'a pas fait multiplier et s'accroître et l'enrichir en amour, la passion et vendredi. ஆனாலும் அவர்கள் எவ்வளவாய் ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் அவர்கள் பலுகி பெருகினார்கள். ஆமென். ஆகையால் அவர்கள் இஸ்ரவேல் புத்திரரை குறித்து எரிச்சல் அடைந்தார்கள். அல்லேலூயா. ஜனங்கள் எரிச்சல் அடையத்தக்க விதத்திலே, ஜனங்கள் பொறாமைப்படக்கூடிய விதத்திலே, afin que les gens puissent vous envier, le Seigneur vous élèvera. ஆறுங்களை அடக்க ஒடுக்கி வச்சிருக்கோம் யார் திட்டம் போட்டாங்க. Les personnes qui vous accablent, எப்படி திட்டம் தீட்டினாங்க. même si l'ennemi vous apporte plusieurs projets, நீங்கள் எதுக்கும் பயப்பட வேண்டாம். mais n'ayez crainte les enfants d'Éternel. யாருக்கும் பயப்பட வேண்டாம். N'ayez crainte à aucune personne. தேவன் உங்களை உயர்த்துறது நிச்சயம் Le உண்மை. Seigneur vous élèvera. கர்த்தர் கண்டிப்பா உங்களை உயர்த்துவார். Le Seigneur vous élèvera. கர்த்தர் கண்டிப்பா உயர்த்துவார். Je suis எண்ணாகமம் 23ஆம் அதிகாரம் கடைசியாய் பார்த்துக் கொள்வோம். livre dans Nombre. எண்ணாகமம் 23 19 இருந்து 23 வரைக்கும் டக்கெட் வாசிங்க. 19 இருந்து தேவன் உங்களை நிச்சயமாக உயர்த்துவார். எந்த இடத்துல முகம் கவண்டீங்களோ, தலைகளை தாழ்த்தீங்களோ, vous avez baissé la tête, le Seigneur vous élèvera. Il est puissant pour vous élever. இதை நம்புங்க, விசுவாசிங்க. வாசிப்புள்ள 19 Croyez en ses paroles. 19 இருந்து 23. பொய் சொல்ல தேவன் ஒரு மனுஷன் அல்ல, மனம் மாறவர் மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ. ஆமென். தெரியுமா உங்களுக்கு இது? பொய் சொல்ல அவர் ஒரு தேவன். பொய் சொல்ல அவர் ஒரு மனிதன் அல்ல. மனம் மாற அவர் ஒரு மனுபுத்திரனும் அல்ல. Ni fils d'un homme pour se repentir. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரா? Ce qu'il a dit ne le fera-t-il pas? அவர் வசனித்து நிறைவேற்றாதிருப்பாரா? Ce qu'il a déclaré ne l'exécutera-t-il pas? அவர் சொன்னதா? S'il dit, ça s'exécutera. உங்கள் தாயின் கருவில கண்ட தெய்வம். Vous avez vu dans les entrailles de votre mère. வாசிப்புள்ள இதோ ஆசீர்வதிக்க கட்டளை பெற்றேன். அவர் ஆசீர்வதிக்கிறார். Si je reçus l'ordre de bénir, il a béni, je ne le révoquerai point. Il faut que vous soyez fort en ces paroles. Les gens qui regardent ce visage sont pris et ils ne seront point confus. Ne regardez pas ailleurs. Vous qui regardez le chemin de Dieu, regardez-le et trouvez votre chemin. L'endroit où il vous laissera, c'est un endroit. அவர் யாக்கோபின் அக்கிரமத்தை காண்கிறதும் இல்லை,
இஸ்ரவேலிலே குற்றம் பார்க்கிறது, இஸ்ரவேல் ஜனங்களிலே குற்றம் பார்க்கிறதும் இல்லை. அவர்களுடைய தேவனாகிய கர்த்தர் அவர்களோடு இருக்கிறார். ராஜாவுடைய ஜெய கம்பீரம் அவர்களுக்குள்ளே இருக்கிறது. ஆமென். ராஜாவுடைய Il est son roi, l'objet de son allégresse. Et c'est là que le diable aura peur de vous. Il faut que vous soyez contre le diable avec cette allégresse. Goliath était un petit. David est petit. Goliath est un combattant géant, un guerrier géant. L'armée de Saoul craignait Goliath, mais lui n'avait pas peur. C'est pas David qui a vaincu Goliath, c'est l'Éternel via David. Il a juste jeté une pierre. Et sur sa tête, ça a visé sur sa tête et il est tombé. Alléluia. Personne ne peut se lever contre vous. Il est son roi, l'objet de son allégresse. Vous avez cette allégresse de ce Dieu. Avec cette allégresse, vous devez. Les gens peuvent parler, peu importe. Ils peuvent mettre plusieurs projets. N'ayez aucune crainte. Combien? On va voir les enfants qui n'ont pas peur. Juste les gens qui ont peur, asseyez-vous. Juste ceux qui n'ont pas peur, levez-vous. எழுந்து நிற்கிற பிள்ளைகளுக்காய் நன்றி ஆண்டவரே கர்த்தாவே. தேவன் மனுக்குலத்துக்கு வைத்திருக்கிற தேவ திட்டத்தை நாங்கள் புரிந்து கொள்ளத்தக்கதாய், நாங்கள் அதை இனம் கண்டு கொள்ளத்தக்கதாய் கர்த்தர் எங்கள் உள்ளத்திலே இந்த நாட்களிலும் இந்த வார்த்தையை நீர் போட்டதுக்காய் நன்றி ஆண்டவரே கர்த்தாவே. நல்லவரை துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம் கர்த்தாவே. இந்த வார்த்தையானது விதையாய் கர்த்தாவே இந்த பிள்ளைகளுடைய இருதயத்துக்களே விழுந்து அது பயிராய் வளர்ந்து ஆண்டவரே மரமாய் வளர்ந்து கர்த்தாவே அது செழித்து பூ பூத்து காய் காத்து கனி கொடுக்க கர்த்தர் கிருபை செய்யும்படியா ஜெபிக்கிறேன். அவர்களுக்குள்ளே ஒரு ஜெய கம்பீரம் இருந்ததுக்காய் நன்றி ஆண்டவரே கர்த்தாவே. நல்லவரை துதிக்கிறோம். வசனத்தை